ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீனை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் இருக்கப்போ என்னோட ரொட்டீன் எப்பவுமே மார்னிங் 5:30க்கே ஆரம்பிச்சிரும். அப்போ தான் 7:30க்கு ஸ்கூல் பஸ் வரதுக்கு முன்னாடி லஞ்சு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் பேக் பண்ணி அனுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். எந்திரிச்ச உடனே ஒரு 2 கிளாஸாவது தண்ணி நல்லா கொஞ்சம் சூடாக குடிச்சா தான் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மைண்டே ரெஃப்ரெஷ் ஆகும். தண்ணி குடிச்சிட்டே அப்படியே பால்கனி டோர் அண்ட் கிச்சன் யூட்டிலிட்டி டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, முதல்ல வந்து நிதானமா ஒரு காத்து வாங்கிட்டு, அதுக்கப்புறமா கிச்சனுக்குள்ள வருவேன். நேத்து நைட்டே மோஸ்ட்லி என்னென்ன மெனு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு வச்சிருப்பேன். இல்லாட்டி காலையில ரிலாக்ஸ்டா ஆரம்பிக்கவே முடியாது. அதனால நைட் வந்து மாவு அரைச்சு வச்சிருந்தேன். மாவு புளிச்சு பொங்கி கரெக்ட்டா சூப்பரா ரெடியா இருந்தது. ஸோ எங்களுக்கு இன்னைக்கு காலையில இட்லி தான். ஆனா புஜுக்கு இட்லி காலையில குடுத்தா பிடிக்காது. ஸோ அவனுக்கு தோசை வித் முட்டை குழம்பு தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. மத்தியானத்துக்கு தயிர் சாதம் அண்ட் உருளைக்கிழங்கு வறுவல். லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளான மெனு தான் அப்படிங்கிறதுனால ஸ்லோவாக தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சுக்கணும். நைட்டே நான் அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். தயிர் சாதம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தனால. ஸோ புழுங்கல் அரிசிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். அதுவும் தயிர் சாதத்துக்கு நல்லா ஊறி நம்ம வேக வச்சா தான் கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை முதல்ல வேக வச்சுக்கிட்டேன். கூடவே முட்டையும் அதே இதில் வேக வச்சுட்டேன். இந்த மாதிரி டைமிங் வச்சு முட்டை உரிக்கும்போது கரெக்டாக ப்ராப்பராக ஒட்டாமல் இந்த மாதிரி முழு முழுன்னு அழகாக வரும். ஸோ நான் எப்போ இந்த 2 முட்டைக்கு 12 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கரெக்டான டைமிங்காக எனக்கு இருக்கும். முட்டை அண்ட் சாப்பாடு வேகிற அந்த டைம் கேப்பில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் உளிச்சு எடுத்துக்கிட்டேன். தேங்காய் வந்து ஆல்ரெடி துருவி வச்சுருந்ததே இருந்தது, நேற்று வச்சுருந்ததே. ஸோ வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து, அது கூட கறி மசாலா தூள் நான் நேற்று தான் அந்த ரெசிபி ஷார்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கறி மசாலா தூளை நல்லா போட்டு கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி இந்த குழம்பு வந்து ஜஸ்ட்டு தாளித்தா போதும். சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. ஃபைனல் ஸ்டேஜில் அந்த முட்டையை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து பியூர் வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனால நான் யூஸ்வலாக இந்த முட்டையை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு மட்டும் கொஞ்சம் கிரேவியை நான் எடுத்து தனியாக எடுத்து வச்சுப்பேன். அண்ட் முட்டை குழம்பு அந்த வேகிற கேப்பில் நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வதக்கி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கேஸ்ட் அயர்ன் பேனில் நல்லா ஸ்லோ குக்கிங்கில் இப்படி போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துட்டே இருந்தால் தான் அது நல்லா மொறு மொறுன்னு நல்லா வரும். ஸோ அதனால் முதல்ல அதை வச்சுட்டேன். அதை வச்சுட்டு தோசை ஊற்றி முட்டை குழம்பு ஊற்றி கொஞ்சம் கொடுத்துட்டேன். ஸோ அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அந்த டைமில் நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். அப்போவே சாப்பாடு நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு, விசிலெல்லாம் அடங்கி. ஸோ கொஞ்சம் சூடும் ஆறிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம முதல்ல என்ன தயிர் சாதம்னா என்ன பண்ணுவேன்னா, பால் ஆடை இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா உப்பும் கொஞ்சம் பாலும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 2-3 ஸ்பூன் தயிரையும் சேர்த்து அதுக்கப்புறம் கலந்துக்கணும். நான் வந்து இதில் வெங்காயம் போடாமல் தான் தாளித்து கொட்டுவேன். வெங்காயம் போட்டால் புஜ்ஜுக்கு பிடிக்காது அப்படிங்கிறனால. மாதிரி பால் நிறையா ஊற்றி கொஞ்சமாக தயிர் ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் கலந்துட்டா நல்லா க்ரீமியாக இருக்கும் தயிர் சாதம். மத்தியானம் சாப்பிடும்போது ஈஸியாக துவஞ்சிரும். அண்ட் இதை வந்து நான் இந்த டிஃபன் பாக்ஸ்லேயும் ஒரு கப்பில் வந்து தயிர், ஒரு கப்பில் உருளைக்கிழங்கு போட்டு பேக் பண்ணிட்டேன். நான் இப்போது வந்து அகெயின் இந்த ஓல்டு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் நாமெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த 90s கிட்ஸ் எல்லாம் அந்த டைப்பில் இருக்கிற லஞ்ச் பாக்ஸே வாங்கி இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். புஜுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் எனக்கும் வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்குங்கிறது ஒரு ஃபைனலி திருப்தியாகவும் இருக்குது. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு இந்த பேரிக்கா அதான் இந்த பியர் இருந்தது. ஸோ நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது. இது அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லி அதையும் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான். ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் டைம் கிடைக்கும், நிறைய சாப்பிட்றதுக்கு கேப் இருக்காது அப்படின்னு சொல்லுவான். காலையிலேயே சரி நல்லா தான் சாப்பிட்டு போகிறான் அப்படிங்கிறதுனால நானும் ஸ்நாக்ஸ் வந்து ஒன்லி இந்த ஃப்ரூட் மட்டும்தான் கொடுத்து விடுவேன். டெய்லியும் இந்த லஞ்சு பேக் பண்ணி முடித்தோன்னே ஒரு பெருமூச்சு வரும் பாருங்க. அது வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு மூச்சு விடவே டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 5:30 to 7:30 அப்படியே ஜாம் பேக்டாக போயிட்டுருக்கோம். ஸ்கூலுக்கு அவர் கூப்பிட்டு போயிட்டு பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு வந்துடுவார். அந்த கேப்பில் தான் நான் வந்து கையோட மெஷினில் துணியும் போட்டுட்டோன்னா வெயில் வரதுக்குள்ளே கரெக்டாக அது எடுத்து நம்ம காய போடுறதுக்கு சரியாக இருக்கும். ஈவினிங்குள்ளவே அது மடித்து வச்சிடுற மாதிரி ப்ராப்பராக இருக்கும். அதனால் காலையில் இந்த டைமில் மோஸ்ட்லி மெஷின் போட்டு விட்டுருவேன். தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. காலையில் மெஷின் போட்டதுக்கு அப்புறமா ஏதாவது சத்து மாவு, ராகி மாவு, இல்லை கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி ஏதாவது கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு உடனே வாக்கிங் கிளம்பிடுவோம். யோசிச்சுட்டே தான் இருந்தோம் ஒரு 10 நிமிஷம். என்னடா இது மழை பெய்யும்னு வேற போட்டிருந்தது. ப்ளஸ் ஒரு மாதிரி கருன்னு மேகமூட்டமாக இருந்தது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூறிட்டே தான் இருந்தது. பட் எனிவே கரெக்டாக நாங்கள் 8:30க்கு யூஸ்வலாக வாக்கிங் போகிற டைமில் மழையெல்லாம் நின்று
நல்லா ஒரு கிளைமேட்டும் சூப்பரா இருந்தனால உடனே கிளம்பியாச்சு. பக்கத்துல இருக்க லேக்ல ஒரு ரவுண்ட் வந்தோம்னாலே போதும். ஒரு 3, 4 கிலோமீட்டர் கவர் ஆயிடும். அதுவே நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியா இருக்கும். அன்னைக்கு கிளைமேட்டும் நல்லா இருந்தனால, அப்படியே ரிலாக்ஸ்டா ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு, உடனே நல்லா கபகபன்னு பசிக்கும். வந்து சூடா இட்லி அதுக்கப்புறமா ஊத்தி அப்புறம் தான் சாப்பிட்டோம். இது என்னோடது முட்டை இல்லாத முட்டை குழம்பு. கூடவே நான் இப்போ ரீசென்ட்டா பொடி அரைச்சிருந்தேன். அந்த வீடியோ நான் போன வாரம் போட்டிருந்தேன்னு நெனைக்கிறேன். லாங் வீடியோ. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. இட்லிக்கும் பொடியும் காம்பினேஷன். அதுக்கப்புறம் கரெக்ட்டா மெஷின் ஓடி நின்றிருந்தது. துணியெல்லாம் காய போட்டுட்டு, ஆ அப்படியே சரி செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திர்லாம் அப்படின்ட்டு. இந்த டைம்ல ஏன்னா ரொம்ப வெயில் டைம்லயும் தண்ணி ஊத்தக்கூடாது. நைட்டுக்கு அப்புறம் ஊத்துறதும் ஆ ப்ராப்பரா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, காலையில இந்த டைம்ல தண்ணி மோஸ்ட்லி செடிக்கு ஊத்திருவேன். எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்த தேவையில்ல டெய்லியும். ஏன்னா பெங்களூர்ல இங்க அந்த அளவுக்கு வெயிலே அடிக்காது. ஆல்மோஸ்ட் எல்லா பாட்லயும் ஈரம் இருக்கும். அதனால ஈரம் இல்லாம ஒரு சில பாட் மட்டும் ஒரு சில செடிங்கலாம் சீக்கிரம் ஈரம் உறிஞ்சிரும். அதுக்கெல்லாம் மட்டும் ரெகுலரா செக் பண்ணி தான் தண்ணி ஊத்தணும். இதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும். தண்ணி ஊத்தும்போது நான் யூசுவலா எப்பவுமே இந்த கம்போஸ்ட் பின் வந்து வச்சிருந்தேன்னா, அத வந்து கிளறி விட்டுட்டு வந்துருவேன். ஏன்னா டெய்லியும் அப்பப்ப கிளறி விட்டோம்னா, கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஸ்மெல் எல்லாம் வராம. இந்த கம்போஸ்ட் வீடியோல நெறைய பேரு டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த பக்கெட்ல ஓட்ட போடணுமா? அப்படின்ட்டு. அதெல்லாம் தேவையே இல்ல. பக்கெட்ல ஓட்ட போட்டோம்னா, அடியிலேருந்து தண்ணி லீக் ஆயிட்டே இருக்கும். அந்த தண்ணிக்கு நெறைய கொசு, இந்த மாதிரி எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான ஃபேக்டர். அதனால நான் எப்பவுமே இந்த பக்கெட்ல வந்து ஓட்ட போடுறது இல்லாத பக்கெட்ட தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடியில கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மண்ணு போட்டுட்டீங்கன்னா, இந்த தண்ணியெல்லாம் நிக்காது, அழுகாது, புழுவெல்லாம் வராது. நீங்க மறுபடியும் பண்ணும்போது இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா 100% ஒர்க் அவுட் ஆகும். நல்லா உதிரி உதிரியா இருக்கும் கம்போஸ்ட்டு. கம்போஸ்ட்ட கிளறிட்டு இருக்கும்போது தான் எனக்கு திடீர்னு தோணுச்சு. சரி மைக்ரோ கிரீன்ஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி அப்டின்ட்டு. சரின்னு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு பாசிப்பருப்பு, பச்சை பயிறு, அது கூட நம்ம கொத்தமல்லி யூசுவலா யூஸ் பண்ணுவோம்ல கொத்தமல்லி விதை, அதையும் சேர்த்து போட்டு வச்சிருக்கேன். ஊற வச்சிருக்கேன். ஒரு 1 மணி நேரம் ஊறுனதுக்கு அப்புறமா, வந்துச்சு கரெக்ட்டா? அத எடுத்து மைக்ரோ கிரீன்ஸ் மாரி அந்த இதுக்கு கம்போஸ்ட் போட்டோம். இது கூடவே தப்பா போட்டு எடுத்தப்ப அது வச்சிடலாம் முன்னாடி அப்டின்ட்டு. போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இந்த இதுக்கு வேலையெல்லாம் போட்டிருக்கோம். முடிச்சுட்டு நம்ம டைம் பார்த்தோம்னா 11 மணி ஆயிடுச்சு. டீ குடிக்கிற டைமும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு டீய குடிச்சோம்னா, ஓரளவுக்கு அப்படியே வண்டி அதே மாதிரி ஓடிட்டுருக்கும். சரின்னு ஒரு டீய போட்டு குடிச்சுட்டு, அதுக்குள்ள ஓரளவுக்கு எல்லாமே ஊறியிருந்தது. அதையும் எடுத்து கம்போஸ்ட்ட அந்த மண் இருக்கு இல்லையா? வேற எதையும் கலக்காம, ஜஸ்ட் அந்த கம்போஸ்ட் மண்ணுக்கு மேலேயே இந்த விதையெல்லாம் போட்டு, மேலேயும் மண்ண போட்டு மூடி வச்சிருக்கேன். இத வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோல எடுத்துட்டுருக்கேன். இது ஒன்ஸ் ப்ராசஸ் முடிஞ்சு அது வளர்ற வரையிலும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் அத வந்து தனியா ஷார்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். தட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத போட்டு வச்சுட்டு, அடுத்தது நம்ப லஞ்ச் வேலைய கவனிக்க ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு நடுவுல கொஞ்ச நேரம் நான் வீடியோ போஸ்டிங் பண்றது, எடிட் பண்றது, கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றது இதெல்லாம் பண்ணிட்டுருப்பேன். 12 மணிக்கு மேல ஆச்சுன்னா, லஞ்ச் ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணிருவேன். மோஸ்ட்லி காலையில வச்ச கிரேவியே இருக்கும். ரசமும், பொரியலும் மட்டும் வைக்கிற மாதிரி எப்பவுமே இருக்கும். இன்னைக்கு முட்டை குழம்பு அப்படிங்கிறதுனால, அது சாப்பாட்டுக்கு சாப்பிடுறத விட, நைட் வந்து சப்பாத்தி போட்டு அதுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னு அத அப்படியே வச்சுட்டு, கருப்பு கவுனி அரிசியில கொஞ்சம் களி மாரி கிளறிட்டேன். அது கூட தேங்காய் பால் ஆட் பண்ணி, அதில ஒரு கஞ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம சம்மந்தி அப்படின்னு ஒரு ரெசிபி பண்ணேன். அது கூட நான் ரீசென்ட்டா ஷார்ட்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன். இது டீட்டெயிலா ஷார்ட்ஸ்ல இருக்கு. பார்த்து பாருங்க. நான் வேணுங்கிற ரெசிபி வீடியோஸ் எல்லாம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த காம்பினேஷனு. மத்தியானம் கருப்பு கவுனி அரிசி வந்து சாப்பிடுறதுக்கு ஒரு மாரி ஒரு டம்ளர் ஊத்தி குடிக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா மத்தியானத்துல அவ்ளோ பசி எடுக்காது. லைட் ஃபுட்டா இருந்தா போதும் அப்படின்னு தோணும். காலையில புஜ்ஜுக்கு குடுத்த தயிர் சாதமும் நல்லா ரெடியா இருந்ததா, எங்களுக்கும் அதுவே கொஞ்சம் வச்சுட்டு, கருப்பு கவுனி அரிசி சம்மந்தி இதுதான் எங்களோட மத்தியானம் லஞ்ச் சூப்பரா முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் வந்து ஃப்ரீயா இருக்கும். அதுல வந்து என்னோட குளிக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறமா இன்னைக்கு ஈவினிங்க்கு வந்துட்டு சமோசா பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். சமோசாக்கான இதெல்லாம் வந்து மாவெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு, கூடவே உருளைக்கிழங்கையும் வேக வச்சிருந்தேன். சிம்பிளான ப்ரிப்பரேஷன் தான். சும்மா வெங்காயம் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கிட்டேன். ஈவினிங் காஃபி குடிக்கலான்னு காஃபிக்கு டிகாஷனும் போட்டு வச்சுட்டேன்.
இது என்னோட புது பிரேஸ் ஃபில்டர். இதுக்கும் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதோட லிங்க் பத்தியெல்லாம். இது வந்து நான் ஒரு ஆன்லைன் ஷாப்ல தான் வாங்குனேன். அதோட லிங்க்கையும் நான் குடுக்குறேன். அண்ட் இதில வந்து டிக்காஷன் போட்டு எடுத்து வச்சாச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு பார்த்தோம்னா, டிக்காஷன் நல்லா இறங்கியிருக்கும். நான் இந்த சமோசாவ வந்து குட்டி குட்டியா தேய்ச்சுட்டேன். இந்த மாரி சின்ன சின்னதா பூரி மாரியே தேய்ச்சுட்டு, அதுக்கு மேல வந்து இந்த சைட்ல அவுட்டர் லேயரா இந்த மைதா மாவு கலந்த தண்ணிய வந்து கொஞ்சம் ஆ பேஸ்ட் மாரி ஒட்டிட்டோம்னா, சூப்பரா அது வந்து வெளில ஸ்டஃபிங் வெளில வராது. அண்ட் உருளைக்கிழங்கு, வெங்காயம் ஸ்டஃபிங்க நடுவுல வச்சு, இந்த மாரி ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா அந்த மாரி இருந்தது. அப்புறம் நம்ம அந்த டாக்டிக்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஈஸியா வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ ஒரு ஒரு 7, 8 சமோசா மட்டும் தான் பண்ணோம். ஆளுக்கு ஒரு 2, 2 வர மாதிரி பண்ணி, அத மழை ஈரத்துக்கு கொஞ்சம் இந்த மாரி ஃப்ரைட் ஃபுட் சாப்பிடுறதுக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ வீட்லயே பண்ணும்போது அது இன்னுமே ஒரு மாரி சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி பண்ணி சாப்பிட்டாச்சு. ரொம்ப புடிச்சிருந்தது. புஜ்ஜு வரதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ ஸ்கூல்லேருந்து வர்றப்ப ஏதாவது பிரெட்டு டோஸ்ட் பண்ணி தருவேன். அப்படி இல்லாட்டி சாப்பாடு இருக்கும் மோஸ்ட்லி. சாப்பாடு, ரசம் அந்த மாதிரி பொரியல் இப்படி ஏதாவது வச்சு ஊட்டி விட்டுருவேன். ஏன்னா மோஸ்ட்லி அவன் டிஃபன் தான் கொண்டு போவான் ரெசிபீஸ். இன்னைக்கு ரைஸ் கொண்டு போனனால, சரி சமோசா வந்தா அவனுக்கும் ஒரே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. நாங்களும் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4:30 மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு ஆக்சுவலி துளசி பூஜை. இங்கே வந்து கர்நாடகால துளசி பூஜைய ரொம்ப பெரிய லெவல்ல எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு வந்து ஒருத்தவங்க வீட்ல வந்து கூப்ட்டுருந்தாங்க. ஈவினிங் வந்து ஒரு ஃபங்ஷன் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நம்ம வீட்லயும் வந்துட்டு பெருசா பூஜை பண்ண மாட்டோம். இருந்தாலும் எல்லார் வீட்லயும் வெளியில விளக்கெல்லாம் ஏத்தி வச்சு, நல்லா ஒரு மாரி பிரகாசமா இருந்தது. சரி நம்ம வீட்லயும் 2 விளக்கு வெளியில வச்சுட்டு, துளசி மாடத்துக்கிட்ட ஒரு விளக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு நானும் ரெடியாகி ஃபங்ஷனுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து எனக்கு இப்படிதான் போச்சு. யூசுவலாவே ஒவ்வொரு நாளும் இப்படிதான் போயிட்டுருக்கும். காலையில மார்னிங் எந்திரிக்கிறதுலேருந்து ஈவினிங் வரையிலும் இது நார்மலான ஒரு டே ரொட்டீன். ஒன்லி அன்னைக்கு பண்ற ரெசிபீஸ் டிஃபர் ஆகும். அன்னைக்கு சம்டைம்ஸ் நான் டிஃபரெண்ட்டா வேற ஏதாவது அ அ ப்ரீ ப்ரிப்பரேஷன் வேலை இருந்ததுன்னா, அது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ என்னோட டே ரொட்டீன் வந்து உங்களுக்கு புடிச்சிருந்தா, இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடைச்சிருந்தா, மறக்காம வீடியோவ ஒரு லைக் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல நல்ல கன்டென்ட்ல உங்கள மறுபடியும் மீட் பண்றேன். பாய்.